am I the a-hole அப்படின்னு சொல்லி சப்ரெடிட் இருக்கு. அதாவது யூசர் வந்து அவங்களோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணி இந்த விஷயத்துல என் மேலதான் தப்பா அப்படின்னு சொல்லி கருத்து கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 சினாரியோ இன்னைக்கு பார்க்க போறோம். நான் உங்க விஷ்ணு. நான் உங்க பிரியா. வெல்கம் டு பிஸ்கட் சிட்டி. ஃபர்ஸ்ட் சினாரியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த am I the a-hole சீரிஸ் ரொம்ப நாளா நாங்க பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த சீரிஸ் தான். இதை பத்தின ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இந்த கன்ஃபெஷன் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பார்த்திருந்தேன், அதுக்கப்புறம் மறந்துட்டேன். சரி இப்ப தேடி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா நிறைய ரெடிட் யூசர்ஸ்க்கு இதே பிரச்சனை இருந்திருக்கு. அவங்க எல்லாருமே இதே கன்ஃபெஷன் போட்டிருக்காங்க, அது இல்லைன்னா இதே மாதிரி சிமிலரான கன்ஃபெஷன் போட்டிருக்காங்க. நான் பார்த்த கன்ஃபெஷன் என்னன்னா, ஒரு மேல் 34 years of age, ஃபீமேல் வந்து 30 years of age. இவங்க 2 பேருமே கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி ஒரு 2 years டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவங்க 2 பேரும் எக்ஸ்பெக்டிங், அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னென்ட் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. இப்போ வெளிநாட்டுல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா குழந்தை பிறக்கிறப்பவே வந்து அந்த குழந்தையோட நேம் எழுதி கொடுத்துருவாங்க, சர்டிபிகேட்ல எழுதி கொடுத்துதான் குழந்தை பிறந்தன்னு ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. சோ அந்த நடைமுறை இருந்துட்டே இருக்கு. இப்போ வந்து இவங்களோட குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவங்க ஸ்கேன்லயே சொல்லிடுவாங்க, நம்ம கண்ட்ரில மாதிரி கிடையாது. இவங்களுக்கும் சில கற்பனைகள்லாம் இருக்கு, இவரும் வந்து இந்த மாதிரியான பேர்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு நேம் சொல்றாங்க, இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தா அது வந்து அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டோட நேம். இவருக்கு ஷாக் ஆயிருச்சு, என்னடா இந்த பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்களே சொல்லிட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. அவங்க ஒய்ஃப் இது ஏத்துக்கிற மனநிலையிலே இல்ல, கண்டிப்பா இந்த பேர் தான் வைக்கணும், அவங்க மேல வந்து உனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அவங்களோட தான் ஆனர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல என்னன்னா, அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ஆர்மில இருந்திருக்காரு. ஆர்மி டிப்ளாய்மெண்ட்ல இருக்கும்போது அவர் இறந்தும் போயிட்டாரு. அவங்க 2 பேருக்குமே ஒரு குழந்தை இல்ல. இவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்பதான் குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேர்னாலையுமே அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர முடியல. இவரும் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. இவங்க அவங்களோட வீட்லயும் இவரோட பேரண்ட்ஸ் கிட்டையும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு, இந்த மாதிரி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன், ஆனா இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 2 பேரோட பேரண்ட்ஸுமே, அதாவது இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் அந்த பையனோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், 2 பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து வார்ல இறந்திருக்காரு, அவர் ஒரு கண்ட்ரிக்காக தான் உயிர் கொடுத்திருக்காரு, அதனால அவரோட பேர் வைக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டோட பேரை வச்சா அது எனக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரியே இருந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய பாக்குறப்பெல்லாம் ஃபுல்லா அந்த அன்பை கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் தான் இங்க தப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. am I the a-hole அப்படின்னு கேட்டிருக்காரு. அவ்வளவுதான், யாரு பேர் வச்சாங்கன்னு சொல்லல. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுவார் த்ரெட். நான் அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருந்தேன்னா கண்டிப்பா நானும் ஒத்துருக்க மாட்டேன். அவரு மிலிட்ரியில இருந்திருக்காரு, கண்ட்ரிக்காக உயிர் விட்டுருக்காரு, அதெல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் பொசசிவ்னஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல. நானும் என் ஒய்ஃபும் எங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தைன்றப்போ ஒரு டைம் அந்த குழந்தைய பார்த்து பேசுறப்போ எனக்கு என் ஒய்ஃபோட அந்த ஞாபகம் வரும். அவங்க வந்து என்ன அவ்வளோ லவ் பண்ணலையோன்ற அந்த பொசிஷன் ஸ்ட்ரைக் ஆகும். கண்டிப்பா அந்த விஷயம் தோணதான் செய்யும். இன்னொருத்தவங்க, அதாவது அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டோட பேர் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன அந்த அளவுக்கு லவ் பண்ணலையா அப்படிங்கறது தோணதான் செய்யும். யாருக்கா இருந்தாலும் அது தோன்றது நியாயமான ஒரு விஷயம் தான். இதெல்லாம் அங்கன்றனால ஒரு டிஸ்கஷனுக்கு போயிருக்கு, அதுவே இங்க என்ன நடந்திருக்கிறதே வேற நினைக்கிறேன். சில்லுன்னு ஒரு கால் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி சொல்லாம வச்சுக்கணும். குட்டி ஐஸ்ன்னு சொல்லிட்டு கூடவே வச்சு வளர்த்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியும் அது அவரோட எக்ஸ் ஒய்ஃப்ன்ட்டு. அவரு சொன்னது கரெக்ட் தான். எமோஷனலா அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்றது என்னால் என் ஒப்பீனியன் படி அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. சோ அவர் மேல தப்பு இல்ல. இந்த சினாரியோல வந்து மேலுக்கு 39 years, ஃபீமேலுக்கு வந்து 36 years. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்கு. 3 குழந்தைங்க ஆனதுக்கு அப்புறமே இவங்க 2 பேத்துக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு 2 years ஆயிடுச்சு. இப்போ அந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஜாபுக்கு எதுவும் போறது இல்லை. ஸோ இவர் தான் வந்து அந்த 3 குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு பிளஸ் இவங்களோட லிவிங்க்கும் இவர் தான் கொடுக்குறாரு. சைல்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, சைல்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பிளஸ் இவங்க 2 பேரும் மியூச்சுவலா நல்லா தான் இருக்காங்க. குழந்தைங்களையும் 2 பேரும் நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் ஆகி 2 years கழிச்சு, ஆக்சுவலா எக்ஸ் ஒய்ஃப் டிவோர்ஸ் ஆகி 2 years கழிச்சு அவங்க இன்னொருத்தரை டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து அவங்க போற ஜிம் ட்ரெயினர். நல்லா தான் அவங்க ரிலேஷன்ஷிப்பும் போயிட்டு இருக்கு. இவரும் பெருசா கண்டுக்கல. அவரு எதுக்கு கண்டுக்கணும்? கரெக்ட் தான். அவங்க வந்து இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட இருந்து இவருக்கு வந்து ஒரு நாள் கால் வருது. கால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெலிவரி ஆக போது இன்னும் 1 week தான் இருக்கு, ட்ரெயினருக்கும் இவங்களுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, ட்ரெயினர் இப்போ இவங்க கூட இல்ல, சோ இந்த பிறக்க போற குழந்தைக்கு உங்களோட சர்நேம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்கறது கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா இவங்களோட 3 குழந்தை
குழந்தைங்களுக்கும் இவரோட நேம் தான் இருக்கு. ஸோ இந்த 4வது குழந்தைக்கு வேற நேம் இருந்தாலோ இல்லை நேம் இல்லைனாலோ அந்த குழந்தைக்கு வந்து சங்கட்டமா இருக்கும் அப்படின்றது ரீசனுக்காக சர்நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, ஸோ கண்டிப்பா நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் கொஞ்ச நாள் ஆர்கியூ பண்ணி கேட்டிருக்காங்க. பட் அவர் ஒத்துக்கவே இல்லை. ஒத்துக்காதனால இவங்க வந்து உனக்கு என்ன மனசாட்சியே இல்லையா, ஒரு குழந்தை அந்த குழந்தை எவ்வளவு ஃபீல் பண்ணும், அதோட சிப்ளிங்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்கு, பார்த்தா 4 குழந்தையுமே என்னோட குழந்தை தான், அப்போ 3 குழந்தைக்கு ஒரு நேம், இன்னொரு குழந்தைக்கு எனக்கு மட்டும் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தை எவ்வளவு ஃபீல் பண்ணும், உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க கூடவே இருந்திருந்தாலும் அந்த குழந்தைக்கு வேற நேம் தானே இருந்திருக்கும். ஆமா, இது பாயிண்ட். ஓகே, அப்ப அந்த குழந்தை அவங்க மேபி நினைச்சிருப்பாங்க அப்போ ஒரு ஃபாதர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப இல்லாதனால இவருக்கே வச்சுக்கோங்க பிரியா அப்படின்ட்டு. அவர்கிட்ட இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அவர் வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், இன்னொருத்தவங்க வந்து ஃபுல் ஒயிட். குழந்தை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ ஃபியூச்சர்ல நான் வந்து ஃபாதர் இல்லாம என் சர்நேம் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படும், அதனால வேணா உண்மையே சொல்லிருங்கன்னு சொல்லி இவர் சொல்றாரு. எக்ஸ் வைஃப் வந்து அதை பத்தி கேட்டுக்கவே இல்லை, கண்டிப்பா வச்சுதான் ஆகணும்னு இவரை கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் தெரப்பி எல்லாம் போய் ஒரு மைண்ட் ரெடி பண்ணி சரின்னு சொல்லி விட்டுட்டு இவர் வந்து குழந்தைங்களும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. பட் இவர் அதனால ரொம்ப கஷ்டமும் படுறாரு, என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லி இவர் ஸ்ட்ராங்கா நோ சொல்லிட்டு இருக்காரு. அவங்க எக்ஸ் வைஃப் வந்து இவர் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரு டிவோர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இவ்வளவு கஷ்டப்படுறது நான் மட்டுமா தான் இருப்பேன், இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டு போஸ்ட் பண்ணிருக்காரு. என்ன கேட்டா இதுல அவர் மேல எந்த தப்புமே கிடையாது. அதுவும் இல்லாம எப்படியா இருந்தாலும் அந்த குழந்தை வளர்ந்து வரையில வந்து அதுக்கு தெரியதான் போகுது அவங்களோட பெட்டர்னல் ஃபிகர் இவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த குழந்தைக்கு இவரோட பேர் தான் வைக்கணும், அப்படி வச்சு வளர்த்தினாதான் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து ஏத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரியல. இவங்க வந்து இவரை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா அவங்க குழந்தைகளை பாத்துக்கிறாங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால வந்து எனக்கு இது தப்புன்னு தோணல. என்ன கேட்டா அவர் மேல தப்பு இல்லை. 2 வருஷம் கழிச்சு நடந்திருக்கிற ஒரு விஷயத்துக்கு இவர் எப்படி ரெஸ்பான்சிபிள் ஆக முடியும்? ஸோ நாட் தி ஹோல். கண்டிப்பா இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பை.